அப்போ விறகு பொறக்கினதுக்கு மரண தண்டனையா? ஆப்பிள் தின்னதுக்கு தோட்டத்தை காலி பண்ணுறவரா? அப்படி யோசித்தேன். ஆனால் அன்னைக்கு எனக்கு பதில் கிடைக்கல. நானும் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு ஆண்டவரே இந்த சாப்டர், அனனியா சப்ரால் விழுந்ததை பார்க்கும்போது கொஞ்சம் கடினமாக இருக்கு ஆண்டவரே, உங்களை புரிய முடியல எங்களால். நாங்கள் உங்களுடைய கிருபை அனுபவிக்கிறோம். கிரேஷியஸ் காட், எங்கள் வாழ்க்கையில் நீர் நிறைய கிரேஷியஸாக இருக்கிறீர், அதற்காக நன்றி. ஆனால் பைபிளில் சில இடங்களில் சிலதை எங்களால் இன்னும் புரிய முடியல ஆண்டவரே. ஒரு சுள்ளிய பிறக்கிறவனுக்கு ஏன் இவ்வளோ பெரிய, யோசிச்சு பாருங்க, 20 லட்சம் ஜனங்கள் கல்லறிஞ்சான ஒருத்தன் என்னதுக்காவான்? நம்ம மனைவி ஒரு சொல்லால் அடித்தாலே நம்மளால் தாங்க முடியாமல் 2 நாள் திருச்சியில் லாட்ஜில் தங்குறோம்ல, பஸ் ஏறி போயிடுறோம்ல. புருஷன் ஒரு வார்த்தை சொல்லி பிடிக்கலன்னு தானே பெட்டியை கட்டிட்டு தாய் வீட்டில் போய் படுத்துக்கிறோம். ஒரு சொல்லே நமக்கு தாங்க முடியலையே.